ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து க்யூட் லிட்டில் போஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் ஈஸியான மெத்தடு தான். இதில் வந்து நம்ம ஒரு 3 விதமாக காமிச்சிருக்கோம். சிங்கிள் லேயர், டபுள் லேயர் அண்டு ட்ரிபிள் லேயர். வாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பிளெயின் இல்லைன்னா டாட்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்கள் கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு சாட்டின் ரிப்பன் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த போ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிங்கரில் நம்ம சுற்றிக்கலாம். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இதை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளேயே விட்டு ஒரு நாட் போட்டுக்கலாங்க டைட்டாக. நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாட்டு விழுந்துடும். நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அப்புறம் இந்த விரலில் இருக்கிறது இப்படி ரிமூவ் பண்ணி அவ்வளோதான். க்யூட்டான ஒரு சிங்கிள் லேயர் போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து கட் பண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு கடைசியாக நான் போ பண்ணி காமிப்பேனிங்களா, அப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே கீழேயே நீங்கள் வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லேயர் போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் லேயர் பார்க்கலாம். நான் இதிலேயே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி சுற்றிட்டுங்க. தெரியுதுங்களா? 1 அப்படியே எடுத்து 2 2 சுற்று. அவ்வளோதான். இந்த கயிறு எடுத்து சேம் அதே மாதிரி தான் நாட். இதை எடுத்து இந்த கேப்பில் உள்ளே விட்டுக்கோங்க. திரும்ப இதை எடுத்து நல்லா டைட்டாக இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஸோ அதே மாதிரி ஃபிங்கர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். 2-3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டஃப் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பட் பழகிட்டிங்கன்னா நீட்டாக அழகாக வரும். ஸோ இந்த உள்ளே இருக்கிறத நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம 2 இது பண்ணோம் இல்லைங்களா, இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து விட்டுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 லேயர் ப்ளோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 லேயர் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே சுற்றுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை டைட்டாக நல்லா சுற்றிட்டு 1 2 3 லாஸ்ட்டாக இதில் போட்டு இழுத்து இதை அப்படியே நல்லா டைட்டாக இழுத்துருங்க. கிளியராக இருக்குங்களா? டைட்டாக நாட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கழட்டிட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக எதுவுமே கட் எடுக்காமல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் இப்படி இழுத்து விட்டுருங்க. ஸோ தட் இது போக்கு கீழே இப்படி வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? 1 2 3 வந்துடும். ஓகேங்களா?
அதே மாதிரி இந்த சைடு வரும். நம்ம 3 லேயர் 2 லேயர்லாம் பண்ணும்போது கொஞ்சம் இன்னுமே அழகாக இருக்கும் சிங்கிள் லேயரை விட. ஸோ நீங்கள் வேரியஸ் இடத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி ஒரு போ ஒட்டணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் ஏதாவது நீங்கள் ஹேண்ட்மேட் ரப்பர் பேண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அது பண்ணி நீங்கள் இந்த போ ஒட்ட வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் போடும்போது. தெரியுதுங்களா? 3 லேயர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி மடித்து அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இது 3 லேயர். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.